अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायण शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र இந்திரயாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் ஏக்நாத்தி பாகவதம் 7வது சாப்டர் 261வது ஓவி என்று நாம் காண வேண்டியது. எங்கும் கண்ணனையே காண வேண்டும், எதிலும் கண்ணனையே காண வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கொண்டு வருகிறார். அதை பற்றி மேற்கொண்டு என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். இத்தகைய உன்னதமான அத்வைத பார்வையின் அபேத திருஷ்டி மீதான சுவையும் ஈடுபாடும் எவனுக்கு ஏற்படுகிறதோ அவனுடைய கர்ம பந்தங்கள் என்னும் விலங்குகள் அந்த கணமே உடை தெரியப்படும். இன்கேஸ் நீ கிருஷ்ணா ஃபீல்ட்ல உன்னால வெற்றி அடைய முடியுமே ஆனால் அப்போ உனக்கு ஏற்படக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் அது அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றார். எல்லா சம்சார பந்தம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, எதுவுமே இருக்காதுன்றது ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு தான் வர்றாரு. ஸோ அதே என்னுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கேயும் பேசிக்கொண்டிருக்கிறார். மெயினா இங்க சொல்லியிருக்கிறது கர்ம பந்தங்கள் என்னும் விலங்குகள் உடை தெரியப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஞானேஸ்வரியில கூட ஞானேஸ்வரில் நம்ம என்ன பார்த்தோம்? பிரம்மத்துக்கும் கர்ம பந்தத்துக்கும் சம்பந்தமே இல்லடா. ஸோ கர்ம வினைகளுக்கும் சரி, கர்ம பந்தங்களுக்கும் சரி, பிரம்மத்திற்கும் சரி சம்பந்தமே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த உலகை மாயை என்று புரியப்பட வேண்டும். புரிந்தவுடன் நீ பிரம்மமாக மாறிவிடுவாய். இப்ப பிரம்மமா இருக்கின்ற உனக்கு கர்ம பந்தங்கள் எப்படி தொட முடியும்? அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா ஒண்ணும் இல்லை, இந்த உலகத்தை கண்ணனாக பார். கண்ணனா எப்படி பார்க்க முடியும்? மாயையில தான் பார்க்க முடியும். அப்ப உண்மையில பார்க்க முடியாது. அப்ப மாயையில் கண்ணனே தான் நீ உலகமாக இருக்கின்றான் என்று அபேத திருஷ்டியுடன் நீ பார்க்க முடிந்தால், வேத திருஷ்டியை துறக்க முடிந்தால் நீ அந்த பிரம்ம பாவத்தை பெறுவாய். விளைவாக பந்தங்கள் உன்னை விட்டு அகலும் அப்படின்னு இதுல எடுத்துப்போம். அவன் நற்செயல்களை செய்த போதிலும் அதில் நன்மை கிட்டும் என்ற பற்றுடன் கூடிய புத்தியை வைப்பதில்லை. குயவனின் சக்கரம் சுழற்சி விடப்பட்ட வேகத்தில் தானாகவே சுழல்வது போல அவன் தன் உடலின் பூர்வ வினைகளின் வேகத்திலேயே இயங்குகின்றான். ரிப்பீட்டடா பல வேதங்கள் கிரந்தங்கள் இது சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அடிக்கடி இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பொதுவாக ஞானி ஆடவுடன் பெருசாக லீலை செய்யலாம் கண்ணனை போல என்று சொன்னாலும், பட் மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல ஞானிகள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஞானியான மொமெண்ட்ல தங்களுடைய அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ப்ராசஸ் அவர்கள் தீர்மானிப்பதில்லை. பூர்வ கர்மாவின் அடிப்படையில், பிராப்தத்தின் அடிப்படையில் நடப்பதை மட்டும் அனுபவித்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விடுகிறார். They don't bother about anything going to happen here. அதாவது இந்த உலகத்தை வேண்டாம்னு மறுக்கிறது இல்லை, இந்த உலகத்திலேயே வாழணும்னு நினைக்கிறதும் இல்லை. நான் பயங்கரமா லீலை பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை, அல்லது ஏற்கனவே போட்டு வச்ச விஷயத்தின் காரணமாக வருகின்ற லீலையை எதிர்ப்பதும் இல்லை. லெட் வாட் எவர் கம்ஸ் லெட் இட் கம். என்ன வேணா நடக்கட்டும், என்னுடைய பிராப்தத்தின்படி நடக்கிறது. நான் போட்டு வச்ச கற்பனை தானே, நான் லீலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் போட்டு வைத்த கற்பனை தானே, ஆதலால் இது வெறும் லீலை தானே, லெட் இட் கம் என்று அந்த பிராப்தத்தை அன்போடு வரவேற்பவனாக இருக்கின்றான். ஆதலால் இவனாக மேற்கொண்டு லீலை என்ற பேர்ல செய்யலாம், ஆனா செய்யணும்னு கூட நினைக்கிறது இல்லை. அவங்க பாட்டுக்கு வாழ்வாங்க, பிராப்தத்தின் அடிப்படையில் வருவதை செய்துவிட்டு வாழ்வார்கள் அப்படிங்கிற விஷயம் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அதுல இந்த இடத்துல சொல்லப்பட்ட எக்ஸாம்பிள் நம்ம ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஃபேன் உடனே நிற்காது. இட் வில் ரொட்டேட் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஒன்லி இட் வில் கெட் ஸ்டாப் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள் குயவனின் சக்கரம். அவர் சல்லுன்னு ஒரு 4 வாட்டி சுட்டிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு அவர் வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சுத்திக்கிட்டே இருந்தா தானே சுத்தணும். சுத்தி விட்டுட்டு அவர் பாட்டு வேலை பார்க்கிறாரு, சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. அது எப்படியா அப்படின்னு கேட்டா, சுத்திய வேகத்தில் சில நேரங்கள் சுழன்று அதுக்கப்புறம் தான் நிற்கும் என்று இருக்கல்லவா, அந்த மாதிரி எப்பவோ போட்டு வச்ச அந்த பிராப்த கர்மா அப்படிங்கிறது போட்டு வச்சுட்டார். அதை இப்ப நீ ஸ்டாப் பண்ணிட்ட. இனிமே எண்ணங்கள் எதுவும் உற்பத்தி பண்ண போறது இல்லை, இனிமே நான் எதுவும் செய்ய போறது இல்லைன்னு இப்ப நீ டிசைட் பண்ணிட்ட. பட் ஏற்கனவே போட்டு வச்சல அப்படின்னா என்ன, ஏற்கனவே சுத்தின இல்லை, அந்த சுத்துறது கொஞ்ச நேரம் சுத்திட்டு தான் நிற்கும். அதை மட்டும் ஆயா அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பான் ஞானி என்று அந்த விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு, நற்செயல்களை செய்த போதிலும் அதில் நன்மை கிட்டும் என்ற பற்றுடன் கூடிய புத்தியை வைப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அது ஏன் பர்டிகுலரா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவன் ஈஸ்வர சரணாகதியிலே இருப்பான். ஏன்னா நான் செய்யலைன்னா அப்புறம் யார் செய்யுது? கண்ணன் தான் செய்யணும். கண்ணன் தீ செயலா செய்வான்? கண்ணன் செய்யறது எல்லாமே நற்செயலா தான் இருக்கும். பட் நான் செய்கிறேன் என்ற பாவம் இவங்கிட்ட இல்லை, செய்யறது கண்ணன் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி வந்து அந்த செயல பற்று வைக்க போறான்? ஸோ தேர்ஃபோர் அந்த பற்று அவனுக்கு இருக்காது. நற்செயல்களை செய்த போதிலும் அது நன்மை கிட்டும் என்ற பற்றுடன் கூடிய புத்தியை வைப்பதில்லை. பட் ஜெனரல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க? நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும், புண்ணியம் பண்ணணும், புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பேர்ல புண்ணியத்தை நல்லது பண்றது இல்லை, அல்லது பாபம் வந்துருமோன்ற பயத்துல கெட்டது பண்ணாம இருக்கிறது இல்லை. ஸோ இவனுக்கும் செயல்களுக்கும் சம்மந்தமே இல்லை என்றவனாகிவிட்டான். அதனால் அவன் இயங்குவது என்பது ஈஸ்வரன் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது. இது ஈஸ்வரன் கட்டுப்பாட்டில் இயங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல பிராப்தத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குறான்னு சொன்னீங்க. என்னையா குழப்பறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, இறைவன் தான் இயக்குவான், ஆனால் உன் கர்மாவின்படிதானே இயக்குவான். அவன் சுயமாக யாரையும் ஆட்டுவதில்லையே. அவன் உன் பிராப்த கர்மாவின்படி மட்டுமே அவன் ஆட்டுவான் என்பதால், பிராப்த கர்மாவின்படி செயல்படுவான் என்று சொன்னாலும், ஈஸ்வரனின்படி செயல்படுவான் என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றே என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதோ? சோ இந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறார். அவனுடைய மனதிலே எவ்வித சுய நல்ல கற்பனைகளோ ஒரு குறிப்பிட்ட நோக்கமோ தோன்றுவதில்லை. ஞானிகள் செய்கின்ற அத்தகைய செயல்கள் யாவும் வெறும் உடல் இயக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுகின்றன. சேம் திங் இஸ் ரிப்பீட்டட் ஹியர். சோ அவன் எந்த விதமான சுயநல நோக்கம் அப்படின்னா பர்சனல் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக அப்படின்னு ஒரு ஃபீல் இது வந்து தொலைக்கதில்லை. யார் என்ன வந்து பண்ணாலும் ஏன் எனக்கு என்ன ஆகும், நான் எனக்கு என்ன ஆவேணும், அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த தன்னை பற்றிய சிந்தனை இருக்க, உலகமே நீதான்டான்றது மறந்து போயிடுது. அவன் வேற இவன் வேற நினைச்சுக்கிறது. உடனே நமக்கு ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி என்னை இவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், இவன் என்னை எப்படி மதிக்காமல் போகலாம், அப்ப நான் கிள்ளுக்கறி ஆயிட்டேனா இவனுக்கு என்றெல்லாம் நமக்கு வந்துடுது. சரியா? Yes, all this comes under selfishness. நீ உன்னை தனியா பிடிச்சுக்கிட்டு உன்னை பெருசா பார்க்கணும், உனக்கு இசத்தியா இருக்கணும், இது எல்லாமே உன்னுடைய சுயநலம் தான். அப்ப அந்த சுயநல எண்ணங்கள் யாருக்கு இருக்காதுன்னு ஞானிக்கு இருக்காது. இவன் எந்த செயல்களை செய்யும் போதும் சுயநல நோக்கத்தோடு செய்வதில்லை. இரண்டாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோக்கமே இருக்காது. குழந்தைகளின் சேஷ்டைகள் போலே. So there is no intention behind any action, just fun தான் இருக்குவாங்க, வேற ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா எக்ஸ்ட்ரா லவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபன் அண்ட் லவ்க்காக என்ன வேணா பண்ணிட்டு இருப்பானே தவிர அவனுக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டான். ஞானிகள் செய்கின்ற அத்தகைய செயல்கள் வெறும் உடல் இயக்கமாக மட்டுமே இருக்கும்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அவர்கள் சங்கல்பமே பண்றது இல்லைங்க. ஏன்னா இந்த விஷயம் கூட இறைவனின் கட்டுப்பாட்டில் பிராப்தத்தின்படி நடப்பதாக அமைகின்றதே தவிர இவர்களாக எதுவும் செய்வதில்லையே. நான் தான் டோட்டலாவே என்னத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன், என்ன சுயநல எண்ணத்தை மட்டுமா ஸ்டாப் பண்ணேன், டோட்டலா என்னத்தையே ஸ்டாப் பண்ணிட்டேன், என்னத்தை வந்து நான் பண்ண போறேன். அப்ப இந்த செயல்கள் எல்லாம் ஈஸ்வரன் செயல்களாக மாறிவிடுகின்றன. வெறும் சரீர செயல்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அவன் செய்ய போறது இல்லை இல்லையா, அப்ப அவன் சரீரம் மட்டும்தானே செய்யுது. அதனால வெறும் சரீர செயல்களாக இது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அவன் செய்யும் நல்ல காரியம் வெற்றிகரமாக நிறைவேறினால் நான் இதை செய்தேன் என்று அவன் அகந்தை கொள்வதில்லை. ஒருவேளை இடையிலே அது தடைபட்டு போனால் அதனால் அவன் மனம் பதற்றமடைவதோ அல்லது துயரமடைவதோ இல்லை. அவன் வந்து எதையுமே ஆக்சுவலா அவன் பண்றது இல்லைங்க, எல்லாமே இறைவன் பண்றதுதான் நினைச்சிட்டு இருக்கான். பட் இறைவனாக பார்த்து அவன் உடலால் ஏதோ ஒரு செயலை செய்வான், அதன் விளைவாக நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். பட் ஒரு ஆக்ஷனை பண்ணிட்ட, ஈஸ்வரன் அர்ப்பணம் செய்து விட்ட பிறகு நீ ஆக்ஷனை பண்ணிருக்க, சரணாகதி செய்த பிறகு நீ ஆக்ஷனை பண்ணிருக்க, குவைட் நேச்சுரலி வர பலன் யாருக்கு? ஏன்னா நீ சரணாகதி பண்ணிட்டேனாலே நீ இல்ல, அங்கே லாபம் வந்தாலும் அது கண்ணனுக்குத்தான், நஷ்டம் வந்தாலும் கண்ணனுக்குத்தான் என்ற பாவனைக்கு பேர் தானே சரணாகதியே. அப்ப அந்த பாவனையில இருந்து கொண்டு நீ ஒரு காரியத்தை செய்யற அப்படின்னு சொன்னா, அதுல வெற்றி கிட்டினால் என் கண்ணனுக்கு வெற்றி கிட்டியதுன்னு ஃபீல் பண்ணுவேன். தோல்வி அடைந்தது அப்படின்னு சொன்னா இது என் கண்ணனின் பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன். என் கண்ணன் எனக்காக இதை கொடுத்திருக்கின்றான், வெற்றி என் கண்ணன் கொடுத்தது. இன்ஃபேக்ட் வெற்றியும் கண்ணனதே, தோல்வியும் கண்ணனதே கூட சொல்லலாம். என்னங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, வெற்றிக்கு அவன் பொறுப்பு, தோல்விக்கு நான் பொறுப்புன்னு தானே நினைக்கணும். ஏன்னா தோல்விக்கு அவனை பொறுப்பாக்கலாமா? பரீட்சையில நான் பாஸ் ஆனேன்னா கண்ணன் காரணம்னு சொல்லணும், ஃபெயில் ஆனேன்னா நான் தான் காரணம்னு சொல்லணும் இல்லையா? அது வந்து நீ அகங்காரத்துல இருந்து நீ வந்து ஒரு மண்ணும் பண்ணாம நான்ற ஈகோவோட பரீட்சை எழுதுனா தானே. உன்கிட்டதான் நான்கிற ஈகோவே இல்லையே, நீதான் எப்பயோ கண்ணன்ட்ட ஒப்படைச்சிட்டிய, அவன் பாடி இயங்குறதே நீ பண்ணலையே. அப்ப நீயே பண்ணாத விஷயத்துல வெற்றி வந்தா என்ன, தோல்வி வந்தா என்ன, ரெண்டுக்கும் பொறுப்பு கண்ணன் என்றுதான் ஆகிவிடுவான்.
ஏனென்றால் இயக்கியதே கண்ணன் என்பதால் இங்கே பொறுப்பு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ரெண்டுக்குமே கண்ணன் என்றுதான் ஆகிவிடும் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளணும். சரியா? நான் யாருக்கு பேசிட்டு இருக்கேன்? சரணாகதி அடைந்த பக்தனுக்கு பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து தோல்விக்கும் அவன் பொறுப்பு என்று சொல்லலாமான்னா அது ஈகோல இருக்கிறவனுக்கு சொல்லக்கூடாது. ஈகோல இருக்கிறவன் வெற்றிக்கும் தானே காரணம்னு சொல்லுவான், தோல்விக்கு மட்டும் கடவுளை சொல்லுவான் லூசு பையன். சோ அப்படி சொல்லக்கூடாது. ஈகோல இருக்கும் போது வெற்றிக்கு அவன் காரணம்னு சொல்லிக்கோ, தோல்விக்கு நான் காரணம் சொல்லிக்கோ, அதெல்லாம் ஈகோல இருக்கும்போது பேசிக்கோ. பட் நீ சரணாகதி பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து இங்க ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெண்டுக்குமே அவனே பொறுப்பு என்று ஆனந்தமாக நீ வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்படித்தான் அவன் இருப்பான் என்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இதுல என்ன அட்வான்டேஜ் நீங்க கேட்கலாம், ஏன்பா எல்லாத்தையும் கண்ணனே காரணம்னு சொன்ன எனக்கு என்ன ஒரு சுரத்து இல்லாம இருக்குமே மரக்கட்டையா நானு அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கறத இடத்துல என்ன சொல்றாரு, அவன் மனம் பதற்றம் அடைவதோ துயரம் அடைவதோ இல்லாமல் ஆனந்தமாக இருக்கும்னு அர்த்தம். பயங்கர சுபடியே இருக்காதுங்க. ஏங்க ஐயோ அது ஆயிடுமா இது ஆயிடுமா பயம் 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 எங்கிருந்து வருது? உன்னுடைய ஆசையில இருந்து வருது, எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து வருது, உன்னுடைய செயல்ல இருந்து வருது. நீதான் எதுவுமே செய்யறதில்லை, உன்னை அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டா என்றான பிறகு என்ன நடந்தா என்னடா பயம் ஏன் வருது? பயம் என்று சுபடுதல் இல்லைன்னா அதை விட லைஃப்ல வேற என்னடா ஹாப்பினஸ் வேணும்? ஒவ்வொரு கணமும் என்ன நடந்தாலும் அப்படின்னா இப்படி இப்படின்னா எப்படி அதாயிடுச்சுன்னா இதாயிடுச்சுன்னா என்னத்தான் ஆக போகுது? என்ன வேணா நடக்கட்டும். ஏன்னா அந்த ஃபீல் அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு நடக்கல, ஏன்னா நானே இல்லையே, எல்லாம் கண்ணன் செய்யறான், கண்ணனுக்கு நடக்குது. எனக்கு கெட்டது நடந்தா எனக்கு இல்லை, அது கெட்டது கண்ணனுக்கு. எனக்கு கிம் வந்ததுன்னா கிம் எனக்கு இல்லை, என் கண்ணனுக்கு. ஏன்னா நான் என்ன பண்ண போறீங்க? என்னால் ஆவது ஏதும் இல்லை கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்பணம்னு இருந்துட்ட அப்படின்னு சொன்னா அவன் பேச வச்சா பேச வைக்கிறான், படுக்க வச்சா படுக்க வைக்கிறான். என்ன பண்ணா என்ன பண்ணிட்டு போறான், பண்ணிட்டு போட்டுமே. அவன் என்ன பண்ணா எனக்கு என்ன வந்தது? ஏன்னா இது நானே இல்லையே, இந்த உடலே நான் இல்லை, இந்த உடல் இயக்கம் நான் அல்ல என்று முழுமையாக தெளிவு உனக்கு இருக்குமே. ஆனா இங்க என்ன நடந்தா என்ன? ஏதுவும் பயங்கிற சுவடு வராதுன்றதுதான் மெயினா சொல்றது. பதற்றம் அடைவதோ துயரம் அடைவதோ, ஏன்னா எல்லா பதற்றமும் துயரமும் உடம்புல சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான், நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான், சுயநலம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் போகும்போது நீ வெற்றியில் அகந்தை கொள்வதில்லை, தோல்வியில் துயரப்படுவதில்லை அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்லியிருக்காரு ஞானேஸ்வரியில. திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட விஷயம்தான் இது எல்லாமே. தூங்கிக் கொண்டிருக்கும் ஒருவனுக்கு பின்னால் ஒரு புலி வந்து அமர்ந்தாலோ அல்லது அவனுக்கு முன்னால் சொர்க்கத்தின் போகங்கள் வந்து நின்றாலோ அவனுக்குள் எவ்வித பயமோ அல்லது ஆசையோ தோன்றுவதில்லை. அத்தகைய பற்றற்ற நிலையே ஒரு ஞானிக்கும் உரியதாகும். So he just wanted to give an example for the same thing. இதுவரைக்கும் நான் பேசின அந்த விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு? நல்லா தூங்கிட்ட, தூங்குனதுக்கு அப்புறம் உன் மேலேயே ஒரு பாம்பு எழுந்திரிச்சு போகுதுன்னே வச்சுக்கோ, அப்படின்னா மெதுவா போகுது, இன்னும் தட்டி எழுப்புற மாதிரி போகுதுன்னு நினைச்சிடாதே. சோ உனக்கு சொரணை இல்லை, உன் பாம்பு உன் மேலேயே அப்படியே எந்திரிச்சு போயிருச்சு. காலையில சிசிடிவி கேமரால பாக்குறே, டே நைட்டு 12 மணிக்கு பாம்பு வந்து மேலே ஏறி போயிருக்கா அப்படின்னு நீ பாக்குற. சரியா? தூங்கிட்டு இருந்த உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஒரு ஃபீலும் ஆகலை. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், அவனுக்கு முன்னால் சொர்க்கத்தின் போகங்கள் வந்து நின்றார். நீ நல்லா ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்க, ரதி ரம்ப ஊர்வசி எல்லாம் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. என்ன பண்ணுவ நீ? ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன், ஏன்னா நீதான் தூங்கிட்டு இருக்கிய. சோ உன்னுடைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது அப்படிங்கிறதுக்கு அவர் டைரக்டா இந்த எக்ஸாம்பிளே கொடுத்துட்டாரு. ஸோ ஆழ்ந்த உறக்கத்துல நீ பிரம்ம பாவத்துல இருப்ப. அந்த பிரம்ம பாவம் எல்லளவும் பங்கமடையாமல் தான் ஞானியானவன் ரியல் லைஃப்லயே இருக்க போறான் இல்லையா? ரதி ஊர்வசி ரம்ப நாராயணன் கதையை நம்ம முதல்ல பாகவதத்துல பார்த்தோம். எத்தனையோ பேர் வரும்போது அவருக்கு அசரவே இல்லை, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு பார்த்தோம். ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி இருந்தானோ அப்படி இல்லை அவர் இருந்தாரு. கடைசியில எல்லாம் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் இந்தாடா வச்சுக்கூடா அப்படின்னு ஒரு ஊர்வசியை தூக்கி கொடுத்தாருன்ற நம்ம கதை சொல்றதை பார்க்கும்போது இவனை பொறுத்த வரைக்கும் இட் வில் நாட், ஏன்னா இவன் பிரம்ம பாவத்துல இருக்கான்டா. நீங்க என்னடா இது என்னத்த சுகத்தை கொடுக்க போறீங்க என்று சொர்க்க சுகமே வந்து முன்னால் நின்றாலும் இவன் அசரப்போவதில்லை, அல்லது பெரிய துக்கங்கள் இவன் வந்து முன்னால் நின்றாலும் இவன் அசரப்போவதில்லை அப்படின்றதான் சொல்றாரு. புரிஞ்சுக்க வேண்டியது வெரி வெரி சிம்பிள். மாயா ஆக்சுவலா இல்லைன்னு அர்த்தங்க. எப்படிங்க எப்படி இருக்க முடியும்? ரதி ரொம்ப எல்லாம் ஒரு விஷயம் முன்னாடி வந்து ஆடிட்டு இருந்தா எப்படிங்கன்னா இல்லடா, அது சும்மா இருக்குண்டா. ரெண்டாவது என்னுடைய கல்பனையால் நான் உருவாக்கியதல்லவா.
நானாகவே எனது லீலைக்காக எனது எண்ணங்களால் தோற்றுவிக்க தோற்றத்திலே நான் எந்த அடிமையாக போறேன். என்னுடைய பிரம்ம பாவமே தானே இப்போது எல்லா எண்ணங்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. சோ பிரம்ம பாவத்துக்கு நஷ்டம் ஏற்படுமா அப்படின்னா படவே படாது. நீ பிரம்ம பாவத்துல இருக்கிற வரைக்கும் உன்னுடைய கற்பனையில பெரிய துயரங்கள் வந்தால் என்ன, பெரிய இல்ல கனவுல 1,00,000 ரூபாய் லாட்டரி விழுது, இல்ல கனவுல வந்து ரதி ரம்பை எல்லாம் முன்னாடி இருந்து ஆடிட்டு இருக்கா, இல்ல எல்லாமே லாஸ் ஆகி போகுது, எல்லாம் ரதி ரம்பை எல்லாம் காரி துப்பிட்டு போயிடுச்சுன்னு வச்சுப்போமே, are you going to get affected அப்படின்னா நிச்சயமா இல்ல. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா you know that it is not happened இல்லையா. அதெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கலைங்கிறது தெளிவா நீ புரிஞ்சுக்கிறியா இல்லையா எந்திரிச்சதுக்கு அப்புறம். அப்ப எதுக்கு அதனால நீ பாதிக்கப்பட போற? அப்படி அல்லவா ஞானி இருக்கின்றான். So therefore he will not be affected அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். காலையில இதே மாதிரி தான் பார்த்தோம். எதையும் திறக்க வேண்டியதில்லை, இயங்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு. நன்மை தீமை என்ற பாகுபாடுகளை தன் மனதிலிருந்து நீக்கிவிட்டு அவன் தன் இயல்பான ஆன்ம நிலையில் நிலைத்திருக்கின்றான். ஒரு சிறிய குழந்தை எவ்வித பற்றுமின்றி விளையாடுவதைப் போல இந்த உலகத்தில் ஞானியின் வாழ்வும் அமைகிறது. குழந்தை எப்படிங்க விளையாடும் தெரியுமா உங்களுக்கு? Nobody can judge that how this child is going to play with whom and what way அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த குழந்தைகிட்ட ஒரு மாதிரி விளையாடும், குழந்தை ஒருத்தட்டுக்கு ஒரு மாதிரி விளையாடும், இந்த குழந்தை இன்னொரு தட்டு இன்னொரு மாதிரி விளையாடும், இந்த குழந்தை இன்னொரு தட்டு இன்னொரு மாதிரி விளையாடும். அது இஷ்டத்துக்கு விளையாடும். ஒருத்தரை பார்த்தாலே ஓடு ஒப்பாரி வச்சு அழும், ஒருத்தரை பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டு ஓடும். இன்ஃபேக்ட் யாருமே இதுக்கு முன்னாடி பார்த்திருக்காது அந்த குழந்தை. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குது, ஒருத்தரை பார்த்தா அழுகுது, ஒருத்தரை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வருது. அப்படிங்கறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்போ அந்த குழந்தை வந்து என்ன நோக்கத்துக்கு அழுது, இது ஏன் வந்து சிரிக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண முடியுமா? ஆராய்ச்சி பண்ண லூஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, நன்மை என்றும் தீமை என்றும் பாகுபாடுகளை முழுமையாக நீக்கிவிட்டவன், சரியா, அவன் தன் இயல்பான ஆன்ம நிலையில் நிலைத்திருக்கிறான். ஸோ குழந்தை எக்ஸாம்பிள் வந்து டைரக்டா எடுத்துக்கிறாங்க. குழந்தை கூட வந்து நிஜமாவே ஆடும், நிஜமாவே கஷ்டப்படும். இங்கே அவன் ஆன்ம ஸ்திதியிலே இருக்கின்ற காரணத்தினால் இவன் செய்கின்ற அந்த சேஷ்டைகள் குழந்தை மாதிரி இருக்கும். அழுவான், சிரிப்பான், கத்துவான், என்ன வேணா பண்ணுவான், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துப்பான். ஆனா அவன் எந்த ஸ்திதியில் இருக்கின்றான்? பிரம்மஸ்திதியில் இருக்கின்றான். இது எல்லாமே குழந்தையின் விளையாட்டு போலத்தான் இருக்குமே தவிர அங்கே எதுவுமே இருக்காது. ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஞானி வந்து கோபப்படுறான் அப்படின்னு சொன்னா அவனை வெறுக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தரை கொஞ்சறான் அப்படின்னவொடனே அவன்கிட்ட அடிக்ட் ஆயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தரை பார்த்து அழுறான் அப்படின்னவொடனே நிஜமாவே அவங்கள பார்த்து துக்கப்படுறான்னு அர்த்தம் கிடையாது. சிரிச்சிட்டான் அப்படின்னவொடனே அவங்க கிட்ட அடிக்ட் ஆயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. பிடிக்கும் பிடிக்காது என்ற விஷயங்கள் அவனுக்குள் இல்லை. ஆனாலும் லீலைக்காக விளையாட்டுக்காக வந்தாச்சு இந்த உலகத்துல. அந்த மாதிரி குழந்தை எப்படி சேஷ்டை செய்கிறதோ அந்த மாதிரி என்னத்தையாவது சேஷ்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுல ஒன்லி கேம் ஃபன் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த நோக்கமும் இருக்காது, எந்த சுயநல நோக்கமும் இருக்காது, எந்த மோட்டிவ் இருக்காது, இன்டென்ஷன் இருக்காது. தோன்றி எதை செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியக்கார மாதிரி, பைத்தியக்காரன் அவனுக்கு தோணுனதெல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி ஞானி செய்து கொண்டிருப்பான். ஐயோ என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இங்க தோன்றது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு நல்லதான் தோணும். ஏன்னா இது ஈஸ்வரன் இயக்கத்திலிருந்து தோன்றுவிக்கப்படுகிறது. அவன் பைத்தியக்காரனுக்கு சப்கான்சியஸின் கரப்டட் மைண்டில் இருந்து தோன்றுகிறது. அதனால எங்க வந்து எக்ஸாம்பிள மேட்ச் பண்ணிக்கணும்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பட் எங்க நான் மேட்ச் பண்றேன் அப்படின்னா, பைத்தியக்காரனுக்கும் தோணுனதெல்லாம் பண்றான், ஞானியும் தோன்றதெல்லாம் பண்றான். அவன் கரப்டட் சப்கான்சியஸ்ல இருந்து தோன்றியதை பண்ணிட்டு இருக்கான், இது பியூர் ஈஸ்வரா கான்சியஸ்ல இருந்து தோன்றியதான பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர நான் எதுக்காக கோடிட்டு காட்டுறேன்னா, இங்க இவர் ப்ரூவ் பண்ணல, குழந்தை எவ்வித பற்றுமின்றி விளையாடுவதை போல் உலகத்தில் ஞானியும் வாழ்வும் அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப விளையாட்டு அப்படின்னு சொன்னா இப்படித்தான் இருக்கும். எந்த விதமான மோட்டிவும் இல்லாம, எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் தோணுதான் அவன் பாட்டுக்கு பண்ணிட்டே இருப்பான். ஃப்ரெண்ட்லி கேம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி அவன் பாட்டுக்கு பண்ணிட்டே இருப்பான். ஏன் வந்து அடிக்கிறேன், ஏன் வந்து பண்றேன், ஓனது பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் ஃபன் பண்றேன், அவ்வளவுதான் என்ற நிலையில் அவன் இருக்கின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா
இதனால அவனுக்கு பெனிஃபிட் கிடையாதுன்றதான் மெயின்டைன். ஒருத்தர் கொஞ்சம் அதனால சுகம் அடைகிறான், ஒருத்தர் திட்டுறான் அதனால கஷ்டப்படுறான், இல்லை திட்டுறதுல சுகம் அடைகிறான். சாடிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, திட்டத்துல சுகம் அடைவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு அதனால ஆக போறது ஒன்றும் இல்லை என்ற தெளிவான நிலையில் இருந்து கொண்டு விளையாட்டாக குழந்தையை போல் ஆடிக்கொண்டிருப்பான் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அகந்தையினால் மட்டுமே கர்ம பந்தம் உண்டாகிறது. ஞானிகள் அந்த அகந்தையை முற்றிலும் திறந்து விடுகிறார்கள். அவ்வாறு அகந்தையின்றி வாடும்போது அவர்கள் செய்யும் எந்த செயலும் அவர்களை கர்ம வினைகளில் பிணைப்பதில்லை. வைத்தியகாரம் பண்ண செயலுக்கு அவனுக்கு கர்ம வினை உண்டு. என்னப்பா தோன்றதெல்லாம் பண்ணோம், அப்புறம் கர்ம வினையில சிக்கிக்க மாட்டோமா? ஐயோ தோன்றதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படின்றதுனாலதான் அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டாரு, தோன்றதெல்லாம் பண்ணேன்னா நான் அகந்தையிலேயே பண்ணிட்டு இருக்கேன். ஈஸ்வரனாகதில் விட்டு விட்டு அவர் தோற்றுவிக்கின்றார், நான் செய்கின்றேன் என்று நான் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு என்னடா கர்மபந்தம் வரப்போகுது? செயலே நான் செய்யவில்லை என்ற பாவனையில் நான் செய்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி அதை செய்வதாக ஆகும்? ஆதலால் எனக்கு கர்மபந்தம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட நினைத்திருக்கின்றார் அடுத்த ஸ்லோகத்திலேயே. பட் நம்ம குழந்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தை வெறுப்பு இல்லாம பண்ணியிருந்தா ஓகே, அதுக்கும் கர்மபந்தம் இல்லை. பட் குழந்தையிலேயே இன்னைக்கு நிறைய பேர் விருப்பத்தோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்க யானைக்குன்னு எடுத்துக்கும் போது அவன் அகந்தையின்றி செயல்படுகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன வேணா பண்ணுவான், பட் என்ன பண்ணாலும் அகந்தையின் முலையே கூட பண்ணுவான், பட் ஸ்டில் அகந்தையின்றி செய்யப்படுவதால அதனால அவனுக்கு கர்மபந்தம் ஏற்படாது அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அகந்தை இல்லாதவன் எவ்வாறு செயல்பட முடியும் என்று உனக்குள் சந்தேகம் தோன்றினால் அந்த உன்னத நிலை மற்ற சாதாரண மனிதர்களுக்கு புரியாது என்பதை அறிந்து கொள். அகந்தையே இல்லாத தூய்மையான நிலையை தன் சொந்த அனுபவத்தினால் மட்டுமே உணர முடியும். அதை மற்றவர்களுக்கு எவ்வாறு விவரிக்க இயலும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கு. சோ அகந்தையே இல்லாம எப்படி செயல்பட முடியும்? அதுதான் அடுத்த கொஸ்டின் எல்லாருக்கும். ஏப்பா நானே இல்லாம நான் எப்படிப்பா செய்வேன்? நான் செய்கிறேன்னு பாவம் இல்லாம செய்யணும், அது எப்படி முடியும்? நான் செய்யணும்ல, நான் செய்யணும்னு நினைச்சாதானே செய்ய முடியும். நான் நினைக்கணும்னு செய்யாம அது எப்படி ஆக்ஷன் நடக்கும் என்று ஒருவன் உன்னிடம் சந்தேகம் கேட்டா, அனுபவிக்கும் உனக்கு மட்டும்தான் அது தெரியும், அவனுக்கு புரியாதல்லவன். அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈசன் ஒருவன் இருக்கின்றான் என்று புரிந்து கொண்டு அவனிடத்தில் சரணாகதி செய்தவனுக்குத்தானே அது புரியும். எந்த விதமான அலட்டலும் இல்லாமல் ஏதும் தான் செய்யாமலும் ஆனால் தன்னால் செய்விக்கப்படுகின்றது என்ற அந்த அற்புத உண்மை சரணாகதி அடைந்த பக்தனுக்கல்லவோ புரியும். மற்றவர்களுக்கு எப்படி புரியும்? எல்லாம் நான் செய்கிறேன் என்று அகந்தை கொண்டு என்னால் தான் அனைத்தும் நடக்கின்றது, நான் இல்லை என்றால் இவர்கள் என்ன ஆவார்கள்? நானே கதி, என்னையே அவர்கள் கதியாக பற்றி கொண்டிருக்கிறார்களாம். இவனை போயிட்டு கடவுளே கதின்னு பற்றி கொண்டிருந்தா எங்க என்னையே கதின்னு அவங்க இருக்காங்க, அவங்க எங்க போவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப நிறைய பேரு. என்ன பண்றது? சோ தேர்ஃபோர் அகந்தை இல்லாதவன் எவ்வாறு செயல்பட முடியும்னு அவங்களுக்கு டவுட் வந்துருது. நான் செய்யல, நான் செய்யலைன்னா அப்புறம் என்ன ஆகும்? நான் தானே செய்யணும் என்றெல்லாம் தோன்றுகிறது. அது அகந்தை இருக்கிறவர்களுக்கு தான் தோணும், எல்லோருக்கும் தோன்றாது. ஏன்னா இதை என்னால புரிய வைக்கவும் முடியாது. நீ சரணாகதி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீயே அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கப்பா. எப்படி என்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? அந்த உன்னதமான நிலை சாதாரண மனிதர்களுக்கு புரியாதே. அகந்தையே இல்லாத தூய்மையான நிலை சொந்த அனுபவத்தினால் மட்டும்தானே உணர முடியும். எப்படி விவரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த உடலானது பூர்வ கர்ம வினைகளின் காரணமாக தன் இயல்பான செயல்களில் தானாகவே ஈடுபடுகிறது. ஆனால் அங்கே அறியாமையின் காரணமாக சாதாரண மனிதன் நானே இந்த செயல்களை செய்கிறேன் என்று அகந்தை கொள்கிறான். இட்ஸ் அகைன் அகைன் ரிப்பீட்டடா வந்து கொண்டே இருக்கிறது. நீ பண்றேன் நான் பண்றேன் அப்படின்னு சிலர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்ப கூட அவன் பண்ணலையா? நான் நான் என்று அப்படியே திமிரிக்கொண்டு செயல்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் கூட அவர்கள் செய்யலையா? அவன் பிராப்த கர்மாவின் படி அதை கூட இறைவன் தான் பண்ணிட்டு இருக்கானா. ஆனா இவனா நினைச்சுட்டு இருக்கான், நாம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. சோ பூர்வ கர்ம வினைகளின் காரணமாக இயல்பான செயல்கள் கூட தானாகத்தான் நடக்கின்றது, நீ ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அந்த பரிதாபம், அறியாமையின் காரணமாக அஞ்ஞானின் காரணமாக நானே செயல்களை செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது ஏன் கற்பனை இருக்க போய் தானே அதுவும் பண்றாங்க. யார் கற்பனை யார் பண்றாங்கம்மா? இறைவன் பண்றாங்க, அவன் தான் பண்றான்.
என்னுடைய கற்பனை அப்படி, நான் அப்படி இருக்கணும்னு நினைக்க போய் தானே அவன் எக்ஸிக்யூட் பண்றான். அதுலயுமே நான் தான் அகங்காரத்தை காட்டிக்கிறேன். அதுதான் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உன் பிராப்தத்துல இருக்கும், அதை அவன் பண்றான். ஆனா நான் நான் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் சத்குருவின் உபதேசங்களை பின்பற்றி தொடர்ந்து ஞான பயிற்சி செய்பவர்கள் தங்களின் உண்மையான ஆத்ம ஞானத்தினால் நிஜபோதம் அடைகிறார்கள். அந்த அறியாமையையும் அதனுடன் சேர்ந்த அகந்தை உணர்வையும் வேரோடு அழித்து விடுகிறார்கள். பட் இந்த மாதிரி கிளாஸஸ் கேட்கிறவங்க, சத்குருவின் உபதேசங்களை உண்மையிலேயே பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் செய்கின்ற இந்த ஞான பயிற்சியினால் என்ன ஆகிறது அப்படின்னா ஆத்ம போதம் ஏற்படுகிறது. இவைகள் எல்லாம் பிரகிருதியின் சம்பந்தம்னு நம்ம ஞானேஸ்வரர் டெய்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ செயல்கள் நான் செய்யவில்லை, பிரகிருதியின் சம்பந்தத்தால் ஏற்படுகிறது என்று உணர்ந்து ஆத்ம ஞானத்தில் எப்போதும் நிஜபோதத்தில் இவன் விளைக்கின்றான். ஆதலால் அவர்களுக்கு அகந்தை உணர்வு வேரோடு அழிந்து விடுகிறது. ஏன்னா நான் செய்யலைன்னு சொல்லும் போதே அகந்தை அகந்தைன்றது காணாம போயிடுதில்ல. நான் செய்யறேன்னு நினைக்கும் போதுதான் அகந்தையே வருது. சோ அதனால இந்த மாதிரி ஞான பயிற்சிகளை பெறுகின்ற சத்குருவை நம்பி ஞான பயிற்சிகளை பெற்றவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எஞ்சி இருக்கும் பூர்வ வினைகளுக்கு ஏற்ப அகந்தையே இல்லாத நிலையில் இந்த உடல் இயங்குகிறது. எனவே ஞானிகள் செய்கின்ற அனைத்து செயல்களும் வெறும் உடல் சார்ந்த வெளிப்புற செயல்களே, சாரீக கர்மமாகும், தவிர அவை ஆன்மாவை தொடுவதில்லை என்பதை அறிந்து கொள்ளப்பா என்று உத்தமனை பார்த்து சொல்லுகின்றான். So this is the way the ஞானிஸ் are doing the action. So still they will do. அவங்க ஏதோ சில ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது அவங்க பண்றாங்களான்னா நிச்சயமா இருக்காது. அது அவர்களுடைய பிராப்தத்தின் கடி கர்ணன் அவனையில ஆட்டி கொண்டிருப்பான், இவர்கள் பாட்டும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பண்றங்கிற ஃபீலிங்க அவங்க கிட்ட இருக்காது என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார். பட் செய்வாங்கன்றதை வச்சுக்கிட்டு அவங்க செய்வாங்கன்னு நினைச்சுக்கிறாதே, அவங்க சரீரம் செய்யும்னு வேணா சொல்லிட்டு போ, அது அவங்க ஆன்மாவை தொடவே தொடாது என்று சொல்லியிருக்கிறார். சாரீர கர்மத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த குழந்தை கேவல சாரீரம் கேவல மானசீகம் அப்படின்னு தான் பேசிப்பார். என்னன்னா இங்க வந்துதான் அந்த எக்ஸாம்பிள் குழந்தைகளின் சேஷ்டை போல, பிசாசுக்கு வாசப்பட்டவனை போல, பைத்தியம் பிடித்தவனை போல, வெறும் உடல் அளவில் மட்டும் எவ்வித உள்நோக்கமும் இன்று செய்யப்படும் இத்தகைய செயல்களே அகே தூக்க கர்மம் அப்படின்னா நோக்கமற்ற செயல் எனப்படுகின்றன. இதையே முன்னதாக குழந்தையின் உதாரணத்தை கொண்டு தெளிவாக நான் உனக்கு விளக்கி சொன்னேன். எப்படி ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்க. அகந்தை இல்லாத இந்த உன்னத நிலையின் இலக்கணங்களை கேட்பாயாக என்று ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு கூறுகிறார். இங்கே தனது ஆத்ம ஞானத்தால் வேற்றுமை பார்வை முற்றிலும் அழிந்து போகிறது. மொமெண்ட் ஈகோ டெஸ்ட்ராய் ஆகும் போதே பேத திருஷ்டி உனக்கு கிடைச்சான், பேத திருஷ்டி நஷ்டமாயிடும். ஸோ அதுதான் இந்த அகந்தை அப்படிங்கிறது இல்லாம இருக்கக்கூடிய லட்சணங்களையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். பட் ஒன்ஸ் அந்த அகந்தை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா வேற்றுமை உணர்வுங்கிற அந்த பேத திருஷ்டி கண்டிப்பா நாசமா போயிடும் அப்படிங்கிற. உண்மையான அகந்தையின்மை ஒருவனுக்கு கைகூடி விட்டால் அங்கே எல்லையற்ற மன அமைதியானது அவனுக்கு இயல்பாக பேரானந்தத்தோடு பொங்கி வழியும் அல்லவா. After all, the ego is the only enemy in us. அகங்காரம் அகந்தை என்றால் என்னவென்று அறியாதவர்களானால், அறிந்தாலும் விட தயாராக இல்லாதவர்கள் அல்லவா நாம். நரகம் என்று தெரிந்தாலும் அதை விடாமல் பற்றி கொண்டு அதே இறுகமாக, அதாவது உருக்கமாகவும் இறுக்கமாகவும் பற்றி கொண்டிருக்கின்றோம். அது இருக்கின்ற வரை கண்டிப்பாக மன அமைதின்னா இல்லை என்ன விலைன்னு தான் கேட்கணும் நீங்க. பட் ஒன்ஸ் அந்த மட்டும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா போதும்பா, அதுக்கப்புறம் மனம் அமைதியா இருக்கும், சாந்தியா இருக்கும். ஏன்னா ஆசை இருக்காதுப்பா, அகந்தையிலேருந்து தான் ஆசை வருது. டெய்லி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஆசையிலிருந்து தான் பயம் வருகிறது, ஆசையிலிருந்து தான் கர்ம பந்தம் வருகிறது, ஆசையிலிருந்து தான் கர்ம வினைகள் வருகிறது. இதுதான் டெய்லி பேசிட்டு இருக்கோம். ஆக்ஷன்ஸே கர்மாவே எங்கிருந்து வருதுன்னா ஆசையிலிருந்து தான் வருதுன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா ஆசை எங்கிருந்து வருதுன்னு சொல்ல மறந்துட்டோம் இல்லை. அதைத்தான் இந்த ஓவியில சொல்லியிருக்கார். அகந்தையில் இருந்துதான் ஆசை வருகின்றன. அகந்தை இல்லாதவனுக்கு ஆசை வராது. ஆசை இல்லைன்னா கர்ம வராது, கர்ம இல்லைன்னா புண்ணிய பாவம் வராது, கர்ம பந்தம் வராது, கர்ம வினை வராது, எல்லாம் வராது. இப்படி அவன் அகந்தை ஒன்றை நீக்கியதால் மட்டுமே எல்லையற்ற மனைவியுடன் இயல்பாக பேரானந்தத்தோடு பொங்கி வழிவானாம்.
மனதை வலுக்கட்டாயமாக அடக்கி அமைதியாக இருப்பதையோ அல்லது பற்களை கடித்துக் கொண்டு கோபத்தையும் துன்பத்தையும் பொறுத்துக் கொள்வதையோ உண்மையான சாந்தி என்று கூற முடியாது என்று அவர் கூறுகிறார். அது உள்ளுக்குள் அழுகையோடு பொறுத்துக் கொள்வதற்கே சமமாக இருக்கின்றது என்று அர்த்தம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, சேலஞ்ச் பண்ண நான் என்ன வேணா சாதிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ப்பா சேலஞ்ச் இல்லாம பண்ண வேண்டியது? அது என்னால முடியாது. நீங்க பந்தயம் கட்டுங்க, என்ன வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? இப்படித்தான் பண்ணுவான். மனதை வலுக்கட்டாயமாக அடக்கி பற்களை கட்டித்துக் கொண்டு இப்படிதான் பண்ண முடியும். அதுக்குதானே அவனுக்கு என்ன அந்த ரிசல்ட் மேல லாக்கு, அதுக்காக நான் வந்து கல்ல கடிச்சுக்கிட்டாவது பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். நம்ம முதல்ல வாரிக்க போகும்போது ஏமா அதான், அதாவது இன்னைக்கு நாம இந்த 15 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் ஆகி ஆகணும்ன்ற ஒரு பல்ல கழிச்சு வைராகியத்தை எடுத்துக்கிட்டு கட்ட 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 நடந்தீங்கன்னா ஈஸியா இருக்குமா? இல்லைன்னா போய் சேர்ந்தாலும் சரி, போய் சேரலைன்னாலும் சரி, நம்மளாட்டு நடந்து போயிட்டு இருப்போம் ஜாலியா அப்படின்னு நடந்தீங்களா, போய் சேருவீங்களான்னு கேட்டா எல்லாரும் சொல்றாங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு போய் சேர்ந்தோம்னு நினைச்சாதானே போய் நடந்து சேர முடியும் அப்படின்னு. அதுக்கு எதுக்கு சேரணும்? அதுக்கு நாக்கு வலிக்குவா போகணும் வாரிக்கு. ஸோ தேர்ஃபோர் மனசை வலுக்கட்டாயமா அடக்கி அதை பற்களை கடித்து கொண்டு கோபத்தையும் துன்பத்தையும் பொறுத்து கொண்டு நீ எந்த காரியத்தை சாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லடா. ஏன்னா சாந்தி இல்லாத வாழ்க்கை உனக்கு இருக்கு. அதை சாந்தின்னு கூறாதே. அது உன்னோடு அழுகையோடு பொறுத்து கொள்வதற்கே சமம். அடக்கின்னு போட்டிருக்கு, புரியலையா? நிறைய இடத்துல அப்படிதான் வருது. இங்கிலீஷ் மட்டும்தான் உனக்கு தெரியுமா? தம்ராட்டி தராதான். ஸோ தேர்ஃபோர் சாந்தி என்று கூற முடியாது. அது உள்ளுக்குள் அழுகையோடு பொறுத்துக் கொள்வதற்கே சமம். இது என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எச்சரிக்கை பண்றாருங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஈஸ்வர சரணாகதி செய்துவிட்டு ஜஸ்ட் ஆனந்தமா நீ பாட்டுக்கு தானா நடக்கட்டும், கண்ணன் செய்யட்டும் என்று ஆனந்தமாக வாழுகின்ற அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் பண்றேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு ஏண்டா கஷ்டப்படுறே, வேணாண்டா விடேண்டா என்றெல்லாம் அவர் சொல்லுகின்றார். உண்மையான சாந்தி என்பது எத்தகையது என்றால் அலைகளற்ற ஆழ்கடலின் அமைதியை போன்றதாகும். அதற்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எப்போதும் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதே இல்லை. அப்படியே ஜஸ்ட் லைக் தட். ஆழ்கடல் எப்படி இருக்கும்? ஆனா அதுக்கு மேல எப்படி இருக்கு? ஆனா அது எப்படி இருக்கு? அது எப்படி முடியுது? That's the power. That's the secret. So no matter what happens outside in my world, என்னுடைய சுற்றி இருக்கின்ற சூழல்கள் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும், ஆனாலும் ஆழ்கடல் எப்படி அமைதியாக இருக்கின்றதோ அப்படி என் மனம் அமைதியாக இருக்கும். Why? Because நான் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். Because I know everything is a Maya and my own Mama Maya. Then why should I worry about anything, whatever happens here? இப்ப தண்ணி இருக்குன்னா பிரிக்கிறது எதுங்க பிரிக்கிறது? நான் தான். சிற்றலையா இருக்கிறது நான் தான், பெரிய அலையா இருக்கிறது நான் தான், பெரிய வலைய போய் சின்ன அலைய மடிக்கு பிடிக்கிறது நான் தான். இங்க இருக்கிறதே நான் மட்டும் தானடா. ஆர்ப்பரித்து கொண்டிருந்தால் என்ன, அமைதியாக இருந்தால் என்ன, எல்லாமே நான் தானே. எனக்குள் நான் மட்டுமே இருக்கின்றேன். அபேத திருஷ்டி வந்துருச்சுன்னாலே, சமபாவனை வந்துருச்சுன்னாலே அகந்தை இருக்காது, ஆசை இருக்காது. இப்போ ஆட்டோமேட்டிக்கலி அமைதி அமைதி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல என்று அவர் சொல்கிறார். சோ எந்த சூழலிலும் ஆழ்கடலை போல் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதில்லை. பலதரப்பட்ட ஆறுகள் தங்களின் கலங்கின நீரை கொண்டு வந்து வளமாக வேகமாக கொட்டினாலும் அன்று பெருங்கடலானது எல்லளவும் கலங்குவதில்லை. அது தன் இயல்பிலேயே எப்போதும் தூய்மையாகவே இருக்கின்றது. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் அபவுட் சமுத்ரா. என்ன ஒரு ஆச்சரியம்! எனக்கு முதல்ல தெரியாது. முன்னாடி சின்ன குழந்தையில இருக்கும்போது இந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த செகண்ட் மாஸ்டர் பக்கத்துல ஒரு ஓட ஓடும் இல்ல, காக்கடை ஓடும் இல்லடா செகண்ட் மாஸ்டர் புளியங்குளம். அது அந்த செகண்ட் ஸ்கூல் வழியா ஓடும், சரியா? அப்போ நம்ம வீட்டுல அப்பெல்லாம் வந்து குறவன்கள் வந்து நம்ம இதெல்லாம் அள்ளிட்டு போவாங்க. இதெல்லாம் எங்க போய் கொட்டுவாங்க அப்படின்னு கேட்டாது, அங்க போய் கொட்டுவாங்க அப்படின்னா. ஐயோ, அங்க போய் கொட்டிட்டா அப்புறம் நாசக்காடு ஆயிடாதா? இல்லடா, அது தண்ணியோட அப்படியே அடிச்சுட்டு போயிடும்.
ஐயோ அவ்வளோ நாசமான அவ்வளோ ஒரு சாக்கடை எங்க போகும்? அதை அப்படியே போய் கடல்ல போய் சேர்ந்தோம். நான் கடல்ல குளிக்கிறதுக்குன்னு எனக்கு அவ்வளவு பிரியம். சரியா? என்ன சொல்றீங்க? எல்லாரும் பேர்றதும் நேரா போய் கடல்ல சேருதா? ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லடா அது ரொம்ப வாஸ்ட். இது என்னதான் போய் கொட்டினாலும் அது அப்படியே தான் இருக்கும், அது பியூராவே தான் இருக்கும், அது இம்பியூர் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு அமேசிங் திங் பாரு. ஹவு இட் இஸ் பாசிபிள்? பலதரப்பட்ட ஆறுகள் தங்களது கலங்கின நீரை கொண்டு வந்து வேகமாக கொட்டினாலும் அந்த பெருங்கடலானது எல்லளவும் கலங்குவதில்லை. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அது தன் இயல்பிலேயே எப்போதும் தூய்மையாகவே இருக்கின்றதே. புரியுதா? ஒரு சிலருக்கு பொண்ணுங்கிற ஆறும் மருமகங்கிற ஆறும் வந்து முட்டினாலே வந்து அழுகு வந்துருது. என்ன பண்றது தெரியல. சரியா? என்னென்னமோ கலங்கின ஆறு வந்து முட்டினாலே எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இது எல்லாம் வெல்விஷிங் ஆறுகள், என் நலனுக்காகவே வாழ்கின்ற ஆறுகள். அந்த ஆறுகள் எங்கிட்ட வந்தா எனக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. ஆனா சமுத்திரத்தை வலிக்குதுங்கிறது அப்படி என்ன அமேசிங்கா இருக்கு ஒரு சில இடங்கள்ல. என்ன பண்றது? அடுத்த வரைக்கும் போவோம். அதுபோல உலகியல் வாழ்வில் மனிதர்களுடைய தோன்றும் ஏற்ற தாழ்வுகளும் சுயநல எதிர்பார்ப்புகளும் எதிர்ப்புகளும் தன் மீது மோதினாலும் எவனுடைய மனம் சிறிதும் மாறுபடுவதில்லையோ அவனுடைய நிலையே உண்மையான அமைதி என்பதை அறிந்து கொள். சோ மனிதர்களுடைய ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அவன் அவனுடைய செல்ஃபிஷ்னஸ் தான் யோசிப்பான். அதுல ஆச்சரியப்படுறது ஒண்ணு எப்ப ஆச்சரியமா இருக்குன்னா, எவனாவது பயங்கர லவ்வா பேசிட்டான், பயங்கர லவ்ல இருக்கான், செல்ஃபிஷ்னஸே அவன்கிட்ட இல்ல, நம்ம நாராயண ஜாதவ மகாராஜ் பார்த்தா ஆச்சரியப்படலாம். அதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கிறது தானே ஆச்சரியம். நம்மளாம் அப்படி ஆறணும்னு துடிச்சிட்டு இருக்கோம். ஐயோ அந்த மாதிரி ஒருத்தர் ஆறு இருக்காள்னா ஆச்சரியப்படும். ஒருத்தர் ஈகோல இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறதுல என்ன இருக்கு? அது இப்படித்தானே இருப்பாங்க, எல்லாரும் அப்படித்தானே இருப்பாங்க, புரிஞ்சுக்க வேண்டியதானே. இவன் எப்படி ஈகோல இருக்கலாம், நீ மட்டும் எப்படி இருக்க? ஆனா இதுதானே இயற்கை இயல்பு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? டேக் எடுத்துட்டு போக வேண்டியதானே. உலகமே அதுதானே. அவன் என்னை ஏமாத்திட்டான். ஏமாத்துறதுங்கிறது சந்தர்ப்பம் கிடைச்சா நீயும் தானே ஏமாத்துற. சந்தர்ப்பம் கிடைக்கல நீ ஏமாத்தாம இருக்கு. இது என்னதான் அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு பெருசா வாயத்திறந்து பொழக்கிற என்றுதான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஆனா என்ன பண்றது? இவங்க சுயநலவாதியா இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க அப்படி இருக்காங்களே அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அப்படி எத்தனை எதிர்ப்புகள் நம் மீது மோதினாலும் அது டேகிடீஸே இயல்புதானே எடுத்துக்க வேண்டியதானே. இல்ல ஹையர் நாலேஜ் வரைக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, மோதுறதே நான் தான் என் மேல மோதிட்டு இருக்கேன். கடல் அலைகள் தன் மேல் அதுவே மோதி கொள்கிறது. இதை பார்த்து ஏன் கலங்கணும் கடல்? அது கலங்கி போயிடுது, என்ன தெரியல. அவனுடைய நிலையே உன்னதமான அமைதி என்பதை அறிந்து கொள். இத்தகைய மாறாத அமைதியை பெற்றவனே இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் உண்மையான நண்பன் ஆவான். ரிப்பீட்டட்லி இந்த விஷயத்த நல்லாவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த இல்லாதவனால் மட்டும்தாங்க லவ்வே பண்ண முடியும் எல்லாரையும் ஈக்குவலா. எல்லாரையும் ஈக்குவலா பாருங்க. எப்படி பாக்குறது? இஃப் யூ ஹேவ் an ego it is not possible. அகந்தை இல்லை அப்படின்னா அனைத்து உயிர்களையும் சமமா பார்த்துடலாம். அவன் எதிரியாக இருந்தாலும் சமமா பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு தெரியும்ல, ஆட்டோமேட்டிக்கா இதை பண்ண கேமு யாரும் அவன் பிடிச்ச வயசுல வாரட்டும். ஏன்னா அவன் பிடிச்ச வயசத்தை அவன் போடுறதுக்கு உனக்கே வலிக்கும். வாழ்க்கை நம் நாடக மேடையில அவன் பிடிச்ச மாதிரி அவன் வாழ்றது உனக்கே வலிக்குது. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்துக்கோ, உன்னை யாராவது பிடிச்சிட்டு போறாங்களா? அந்த ஒரு ஃபீல் வந்தா கூட போதும் இல்ல. ஜஸ்ட் we can feel everyone as my own friends. அப்படி இருக்கும். அவனை போய் ஃப்ரெண்டுங்கிற அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவன் வாழ்றான்டா, விடேன்டா என்னதானே நம்ம சொல்லணும். சோ அப்போ அகந்தை இல்லாதவனால் மட்டும்தான் அனைவரையும் நண்பனாகவும் பார்க்க முடியும், அவர்களுக்கு சகாவாகவும் இருக்க முடியும். அவன் எல்லா மக்களுக்கும் அன்பானவனாகவும் எல்லாரது நன்மையையும் விரும்பும் உற்ற தோழனாகவும் சுக்ருத்தாகவும் விளங்குவான். அல்டிமேட்லி அகந்தையே மூல காரணமாக இருக்கிறது. அவனுடைய நட்பின் இலக்கணம் மிகவும் ஆச்சரியமானது. அவன் தூய்மையான நட்பிற்காக தன் எல்லாவற்றையும் தியாகம் செய்வான். எவ்வித சுயநலமோ அல்லது வஞ்சகமோ என்று தகுதியுடைய அடியவர்களுக்கு தன் கருணையினால் ஆன்மீக உபதேசங்களை வழங்குவான். நம் கண்ணன் தகுதியே இல்லாத துரியோதனனுக்கே எல்லாவற்றையும் இழந்தான் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது the world best friend of all world அப்படின்னா அது யாரு? கண்ணன் தானே. நட்பின் இலக்கணம் வேறு யாருக்கு வரும்? தூய்மையான நட்பல்லவா. எதையும் தியாகம் செய்ய துணிகின்றான், எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவான். அவனுக்கான பிரின்சிபல் வச்சிருப்பான், தூக்கி குப்பையில போட்டுருவான். ஆயுதம் எடுக்க மாட்டேன், தூக்கி குப்பையில போட்டுருது. சோ ஏத்த வேணா தியாகம் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறது. எவ்வித சுயநலமோ அல்லது வஞ்சகமோ என்று தகுதியுடைய அடையவர்களுக்கு
தன் கருணையினால் ஆன்மீக உபதேசங்களை வழங்க. ஏன்னா அது வந்து ஆன்மீக உபதேசங்கள்லாம் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். படையை கொடுத்துடலாம் துரியோதனனுக்கு. அவன் வந்து கீதையை சொல்லணும்னு சொன்னா கண்டிப்பா கண்ணன் வந்து கீதையை சொல்லியிருக்க மாட்டான். அந்த இடத்துல மட்டும் தகுதியை பார்த்துதான் சொல்ல வேண்டியது இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் இப்படி அவர் சொல்லுகின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளும். அப்படின்னு கூட கர்ணன் வந்து இந்த கீதையை கூட சஞ்சயனை வச்சு என்ன சொன்னாருங்கிற விஷயத்த கூட இங்க திருதராஷ்டிரனுக்கு எல்லாம் தெரியுதுலண்ணா. திருதராஷ்டிரனுக்கு வந்து ஆமா, விஸ்வரூப தரிசனமே அவனுக்கு தான் கிடைச்சது, அவனுக்கும் கிடைச்சது இல்ல. அது இன்டைரக்டா கிடைச்சது. அது கிடைச்சாலும் போய் சேராது அப்படிங்கிற இவன் டைரக்டா சொல்லல. இல்ல இல்லாதேன்னு வேற கீதையில சொல்லியிருக்கான்னு இல்ல.